சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. திருநங்கைகள் மற்றும் மாற்றுப்பாலினத்தவர் சமூகம் எதிர்கொள்ளும் பாகுபாடு இன்னும் நீடிப்பதாக உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளது. இந்த குழு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் திருநங்கை சமூகத்திற்கான விரிவான சமவாய்ப்பு கொள்கையை உருவாக்கி சமர்ப்பிக்கும். நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அடங்கிய அமர்வு திருநங்கையர் உரிமைகளை பாதுகாப்பதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் மந்தமாக செயல்படுவதாக விமர்சித்தது. திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 வெறுமனே சட்ட புத்தகங்களில் மட்டுமே உள்ளது என்றும் உண்மையான உணர்வுடன் ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் நீதிமன்றம் காட்டமாக விமர்சித்துள்ளது. இந்த சட்டத்தில் உள்ள எழுத்துக்கள் இறந்துவிட்டதாக நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. திருநங்கை பாதுகாப்பு மையம் மற்றும் நாடு முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு பிரத்யேக கட்டணமில்லா உதவி எண் ஆகியவற்றை உடனடியாக அமைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசமைப்பின் 15வது பிரிவின் கீழ் உள்ள பாலினம் என்ற வாதத்தில் பாலின அடையாளம் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று 11 ஆண்டுகளுக்கு முன்பே நல்சா வழக்கில் உச்சநீதிமன்றம் அங்கீகரித்த போதிலும் பாகுபாடு தொடர்ந்து நீட்டிப்பதாக நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது. அரசின் இந்த மந்த நிலை திருநங்கைகள் சமூகத்தின் உரிமைகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை உருவாக்க தவறிவிட்டதையே காட்டுகிறது என்றும் தனியார் மற்றும் பொதுத்துறைகளில் பாகுபாட்டை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போதிய அளவில் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது.